ஐயா வணக்கம். எனக்கு ஊர் வந்து திருச்செந்தூர்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். கருமணத்துலேருந்து தாம்பரத்துக்கு வடக்கு போகிறேன் அப்படின்னு திருச்செந்தூர்பட்டி. நான் இருக்கிறது வந்து கேடிசி நகரில் இருக்கிறேன். நான் வந்து இப்போ 20 வருஷமாக கேடிசி நகரில் தான் இருக்கிறேன். நேற்று வந்து நான் மேலப்பட்டம் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு இருக்கும்போது மர்ம கும்பல் குளத்தாங்கடையை வச்சு ஃபஸ்ட்டு நாட்டுக்குண்டு வீசப்பட்டது. அதில் நான் குனிஞ்சதுனால அடுத்த பெட்ரோல் குண்டு இருந்து என் மேலே செடிக்கு அடிக்கப்பட்டது. அதில் ஒரு சில காயங்கள் பட்டு எடுத்தாங்க. இது எதனால் அந்த நாட்டுக்குண்டு வீச வந்தாங்கன்னு எனக்கு ஏற்கனவே நான் வந்து கலெக்டர்கிட்டையும் எஸ்பிக்கிட்டேயும் எனக்கு ஸ்பீடு தகவல் 15 நாள் ஆகுது. நான் பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு விசாரணையும் இல்லை. எங்கள் ஊரில் வந்து ஊருக்கு பின்பக்கம் வந்து ஊர் இடம் 1 ஏக்கர் சில்லறை. அது இன்றைக்கி வந்து சென்ட் வந்து 6 லட்ச ரூபா போகுது. இன்றைக்கி 6 லட்ச ரூபா போகும்போது இன்றைக்கி 5 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்து பெறுமதி உள்ள இடம் 3 பேர் பேரில் அந்த சொத்து இருக்குது. அதை ஒருத்தன் பேருக்கு அப்பா பேருக்கு மாற்றிட்டாங்க. இதை நான் வந்து முறைப்படி என் கூட வந்து பழைய நாட்டாமல் ராமசாமியும் நானும் தாசில்தார்கிட்ட போய் பேசி அதுக்கு பிறகு என்னைய எப்படி எங்கள் இடம் இப்படி மாற்றப்பட்டதுன்னு கேட்டு அவரு இல்லை அப்படி இல்லைன்னு. அப்போ நீங்கள் வந்து மாற்ற வேணால் நான் வந்து பத்திரிக்கை பெருசை போட்டு நான் பேட்டி கொடுத்துட்டு நான் கலெக்டரை பார்க்கணும்னு சொன்னேன். அது காணாமல் சொல்லி 2 பட்டா போலி பட்டா தயார் பண்ணி 2 வீடு லைன் வீடும் அந்த பாட்டி சந்திரசேகரங்க கட்டியிருக்காங்க வீட்டில். இந்த போலி பட்டா ஏற்பாடு அவங்க அப்பா பேரில் மாற்றணும். அது சந்திரசேகர் தான் ஊர் எடுத்த. இதை நாங்கள் தட்டி கேட்டு நாங்கள் எல்லாமே கலந்து ஆக்கி கொண்டு வந்தோம். கொண்டு வரும்போது சிறுவண்டத்தில் இந்த பைபாஸில் பிடிச்ச ரூபாலேருந்து வாங்கிறதுக்கு ராமசாமியும் ஊர் நாட்டாமையும் இருக்கும்போது சிறுத்தை தெளிச்சு பிஎஸ்என்னில் வேலை பார்க்குற ராமசாமி அடித்து கீழே தள்ளிட்டாங்க. அடித்து தள்ளிட்டு ஒன்றையும் அடிச்சு விட்டுருக்கேன். சிலப்பா காலி பண்ண தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கேயும் வாக்குறுதி அவன் பேசியிருக்கிறாங்க. அவன் அதே மாதிரி ஊர்லேயும் அம்மன் கோயிலில் வந்து 5 கூடம் உண்டு, 5 தாலி உண்டு. அந்த 5 தாலியும் தாங்கவில்லை. அம்மா கோயிலில் சாமி போட்டு ஆடக்கூடிய தங்க காப்பையும் தாங்கவில்லை. மறுபடியெல்லாம் சத்தம் போட்டு கேட்கும்போது தங்க காப்பு வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் சங்கத்தில் கிடந்தது. அதே மாதிரி 4 தாலியை கொடுத்துட்டாங்க. ஒரு தாலி வரவில்லை. இதை வந்து சரி அந்த பூசாரி வந்து ஒரு பையன் பூ பண்ணார் பையன் அவனை நிப்பாட்டிட்டு உள்ளூர் அளவு பூசாரியாக போடணும்னு சொன்னால் இதே சந்திரசேகர் இவங்க அதெல்லாம் போடக்கூடாது, அவன் தான் பூசாரியாக இருக்குன்னு சொல்லி அடித்து சொல்லி ஊருக்காரங்களை மிரட்டி இது பண்ணிடுறாங்க. ஊரில் அவ்வளோ ஒரு அகராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் திருச்செந்தூர் கோயில் முதல் மரியாதை வேங்கிறதுக்காக 2 வருஷம் 4 பேர் புதுசாக பிடிச்சிட்டோம். அந்த இது செம்பு பட்டயம் வந்து எங்கள் ஊர் சேஃப்டியில் இருக்குது. அது திருடு போடுற மாதிரி எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதையும் சேர்த்து நான் பென்ஷன் பண்ணி அந்த திருச்செந்தூர் செம்பு பட்டயம் திருச்செந்தூர்பட்டிக்கு பாத்தியப்பட்டது வெண்கோட சேவல்கோடி அது அந்த முதல் மரியாதை வேங்கிறதுக்கு அதுக்கு உள்ளதையும் போட்டு அந்த பெட்டிஷனில் காட்டியிருந்தேன். அந்த பெட்டிஷனில் காட்டியிருந்தது என்னென்னா இது திருச்செந்தூர்பட்டியிலேருந்து செம்பு பட்டயம் போச்சுன்னா அது குடும்பம் கணக்குன்னு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனில் காட்டியிருந்தேன். அப்போ இது வந்து ஒருத்தருக்கு உள்ளது திருச்செந்தூர்பட்டிக்கு பாத்தியப்பட்ட செம்பு பட்டயம் மட்டும் கிடையாது. அந்த முதல் மரியாதை மொத்தம் 263 தெய்வேந்திரகுல மக்களுக்கு பாத்தியப்பட்டது அந்த திருச்செந்தூர் செம்பு பட்டயம். அந்த முதல் மரியாதை மட்டும் அது தாய் நாடாக திருச்செந்தூர்பட்டியை வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் அந்த பெட்டிஷனை கொடுத்து பொது சேவையில் வந்துட்டு இருக்கும்போது தான் நேற்று எனக்கு வந்து செட்டிக்குளம் அருகில் வந்து மேலப்பட்டம் அருகில் குளத்தாங்கரையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்குண்டு வீசப்பட்டது, 2வது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, 2 பேர் கையில் அருவா இருந்தது. நானும் எப்பவும் வெளியே போகும்போது இப்போ அருவா போட்டு தான் போவேன். உடனே முள்ளுகள் வெட்டுறதுக்காக நான் ஓடி வந்து பைக்கில் வந்து அருவா எடுத்ததுக்கப்புறம் தான் அவன் திரும்பினானுங்க. அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஏன்னா அவங்ககிட்ட போதான் ஒரு மாஸ்டரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாஸ்டர்னு சொல்லும்போது தான் எனக்கு சந்தேகம் நம்ம ஊருக்காக எவ்வளோ சொல்லி ஆள் இருக்கான்னு அது எனக்கு ஒரு இதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தான் எங்கள் அக்கா வீடு பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து தான் மேலப்படத்தில் வந்து தண்ணி குடிச்சிட்டு 108க்கு 100க்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் காவல்துறை தாழ்வாக இருந்து எல்லாருமே